ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் எபிசோடு இன்றைக்கி நாளைக்கானதை பார்க்கலாம். ப்ளீஸ் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் வந்தால் ஹைப்பும் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் வந்து நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயும் காவேரியும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் வந்து எபிசோடு முடிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆசைப்பட்டு கேட்பாங்க, பீச்சுக்கு போய் பார்க்கலாமா சாப்பிட்டுட்டு அப்படின்னு கேட்பாங்க. விஜய் என்ன சொல்லுவார்னா, இன்னொரு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சாப்பிட சொல்லுவார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரை காமிக்கிறாங்கன்னா ராகவை காமிக்கிறாங்க. ராகவ் வந்து அடியாட்களோட பேசிகிட்டு இருக்கிறத தான் காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து போட்டு தள்ள சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ரீசன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு அவர் பெயிலில் வந்திருப்பார் இல்லைங்களா, அங்கே கூட இருக்கிற அந்த அடியாட்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஜாலியாக அவங்க ஒய்ஃபோட வந்து பேபி மூன் கொண்டாடின்னு இருக்கிறாரு ரெஸ்டாரண்ட்டில் மகாபலிபுரத்தில். அதனால் அவங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அடியாட்கள்லேருந்து ஒரு ஆள் சொல்லுவாங்க. அதுக்கு ராகவ் சொல்லுவாங்க, என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவன் வந்து ஜாலியாக இருக்கிறானா அப்படின்ற மாதிரி, இவனை சும்மா விடக்கூடாது, இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அடியாட்களை ஒரு ஆளை வர வச்சு விஜயோடைய ஃபோட்டோ காமிச்சு, இவன் நாளைக்கு உயிரோடவே இருக்கக்கூடாது, இது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு தான், இது எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என் பேரை மாட்டி விடாத இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அடியாட்களில் வந்து ராகவ் வந்து சொல்கிறாங்க. இவரும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என் பேர் எந்த பிரச்சனை வராமல் என்னை வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் இந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அடியாள் வந்து சொல்கிறாரு. உடனே இவர் ராகவன்னா, முடிச்சிரு, உனக்கு எதுவும் பிரச்சனை வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், இது கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லாக முடிக்கணும், ஆனால் அவன் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காமிக்கிறாங்க. விஜயும் காவேரியும் வந்து பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசார்ட்டில் போயிட்டு ஜாலியாக 2 பேரும் பேசிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக காரில் வராங்க. லாரி ஒன்று குறுக்க வர மாதிரியான ராகவ் சொன்ன அடியால் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வார எபிசோடுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன கிளிப் தான் காமிச்சாங்க. விஜயோடைய வண்டி வர்றதை வந்து ராகவோடைய அடியாட்கள் இருந்த அந்த லாரி வந்து மோதிர மாதிரி தான் வந்து காமிச்சிட்டு அடுத்த வார எபிசோடை வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி கொடுத்துட்டு முடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது விஜயோடைய காரை வந்து அடித்து தூக்குற பிளானில் இருக்குது. ஏன்னா விஜயை சாகடிக்க சொல்லி தான் வந்து ராகவ் சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். அது நடக்குமா, இல்லை அவர் சேஃபாக எஸ்கேப் ஆகிறாரா, இல்லை காவேரிக்கு வந்து இதனால் பாதிப்பு இருக்குமான்றது அடுத்த வார எபிசோட்லேருந்து நம்ம மண்டேலேருந்து ஃப்ரைடே வரலையும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.